Hey guys, welcome to Halleck Shopping. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் சென்டர் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். ஹோம் சென்டரோட ஓன் வெப்சைட்ல இருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே வந்து அமேசான்ல இருந்து தான் வாங்குவேன் அந்த ஹோம் சென்டர் ப்ராடக்ட்ஸ்லாம். இங்கே கொஞ்சம் ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அந்த அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே. ஸோ அங்கே வாங்கலாமே தான் ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். பேக்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 செட்டாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 2 ப்ராடக்ட்டும் இன்னொரு செட்டில் தனியாக ஒரு ப்ராடக்ட்டும் வந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பபிள் ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்கே அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. ஹோம் சென்டரோட ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அவங்க எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக எப்பயுமே வந்து பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் வந்து அதை நம்பிக்கையாக வந்து வாங்கலாம், டேமேஜாக வராது. நான் இன்றைக்கி வாங்கியிருக்க ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் ஆஃப் சர்விங் பவுல் மாதிரி இது. தென் இது பார்த்திங்கன்னா மில்டனுடைய டச் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு புதுசாக வந்துட்டுருக்க ஒரு ஹாட் பேக்கு. அந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி 2 தனித்தனி பாக்ஸஸ் வந்துச்சு, அந்தந்த கம்பெனிக்குரிய பாக்ஸஸ். தென் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து wrap பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த wrapping பிரிக்க தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எப்பயுமே. ஃபர்ஸ்ட் நம்ம மில்டன் எடுத்து பார்த்துடலாம். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆர்டர் பண்ணது டீல் கலர், பட் எனக்கு வந்தது வந்து செரி அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்துருச்சு. அது ஒரே ஒரு கலர் மிஸ்டேக் தான் ஆகிடுச்சு. ஸ்டாக் இல்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அவங்களாம் வந்து இந்த கலர் அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. ஓப்பன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தா போதும், டக்குன்னு வந்து ஓப்பன் ஆயிரும். உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. வெளியே ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கு. மில்டனுடைய எப்பயும் போல் தான் எல்லாத்துக்குமே வந்து பிளாஸ்டிக் தான் அவங்க அதிகமாக கொடுப்பாங்க, அதனால் இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தா டீட்டாச்சபிள் லிட் அப்படின்னு தனியாக வந்து அந்த மூடி நம்ம வந்து கழட்டிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவனில் வந்து நம்ம சூடு பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ வர எல்லாமே வந்து இவங்க இப்படி தான் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க, மைக்ரோவேவனில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சூடு பண்ணிக்கிறதுக்கு. இது ஒரு அட்வான்டேஜாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட்டு தம்பில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா போதும், ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் மாற்றுறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டா போதும், டக்குன்னு வந்து லாக் ஆகிடுது. கலர் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. லுக்கு ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்குது. ஏன்னா இந்த டச் பட்டன்னால் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 575 ருபீஸ் வந்துச்சு. கெப்பாசிட்டி வந்து 1500 ml அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 1.5 mlன்னு கொடுத்துருக்காங்க. லிட்டர் கணக்கில் 1.5 வரும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு இது உண்மையாகவே ரொம்ப வர்த்தியாக தான் இருக்குது. ஆனால் ஆஃபர் கிடையாது. நான் வாங்கின எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து இப்போ ஆஃபரில் நான் வாங்கலை. எல்லாமே அதே எம்ஆர்பி ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் 3 பவுல்ஸ். இதோட கோட்டிங்னு இல்லை, மெட்டீரியலே பார்த்திங்கன்னா வந்து செராமிக் மெட்டீரியல். ஏர் டைட்டில் வந்து லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதோட லிட்டு வந்து ஓப்பனே ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த லாக் தான் அவ்வளோ ஏர் டைட்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஏர் உள்ளே போய் அது ஓப்பன் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்குது. அவ்வளோ டைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே மூடி பார்த்திங்கன்னா வந்து ஃபைபர் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கிடையாது. ஸோ கீழே பட்டாலும் ஒன்றும் ஆகாது, உடையாது. பவுல் மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும், செராமிக், கீழே பட்டாலே உடஞ்சிரும். ஃபுல்லாகவுமே வந்து பிளாக் கலரில் வந்து ஸ்பேரோ டிசைன் மாதிரி, குருவி டிசைன் மாதிரி போட்டு ரொம்ப லுக்காக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் எம்ஆர்பி ஸ்டிக்கர் அந்த மாதிரிலாம் போட்டு வந்திருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் இந்த 3 பவுலுமே. லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு செராமிக் ஓக் மாதிரி பார்க்க போகிறோம். பேக்கிங் வந்து எனக்கு செகண்ட் பேக்கிங் வந்து இப்படி தான் வந்து வந்திருந்தது. பபிள் ராப்பிங்லாம் இதுக்கு பண்ணலை. இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக, இது பேர் என்னென்னு கரெக்டாக சொல்ல தெரில, இந்த மாதிரி வந்து தான் பேக்கிங் வந்திருந்தது. இதோட கலர் வந்து ஒயிட் கலர். ஒரே ஒரு கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். சைஸ் மட்டும் 2 சைஸஸில் இருக்குது. நான் வாங்கியிருக்கிற சைஸ் வந்து 28 cm, நல்லா பெரிய சைஸ். எனக்கு கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டனால பெரிய சைஸாக வந்து வாங்கினேன். இதுலேயே வந்து சின்ன சைஸுமே அவைலபிளாக இருக்குது. கலர் பட் ஒன்று தான். இதோட ஹேண்டில்லேருந்து மெட்டீரியல்லேருந்து ரொம்ப சூப்பராக வந்து இமேஜில் கொடுத்துருந்தாங்க. நேர்லேயும் பார்க்க அதே மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒயிட் அப்படிங்கிறனால ரொம்ப லுக்காக வேறு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நார்மல் கவரில் வந்து வந்திருந்தது. இந்த மாதிரி தான் வந்து பேனோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சூடு பட்டாலும் ஒன்றும் ஆகாது. உட்டன்னால் ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்குது. அந்த சட்டியை நல்லா தூக்கி பிடிக்கும் போதே அந்த உட்டோட ஹேண்டில் ரொம்ப கிரிப்பியாக இருக்குது. தென் கீழே பார்த்திங்கன்னா வந்து இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் உள்ள கோட்டிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செராமிக் தான். வெளியே கோட்டிங்கும் சரி, உள்ள கோட்டிங்கும் சரி. கோட்டிங் பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாக செராமிக் கோட்டிங். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, மெட்டீரியல் என்னென்னு பார்த்தா டைகாஸ்ட் அலுமினியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலுமினியம் மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக வெளியே இருக்குது. கோட்டிங் ஃபுல்லாக வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது உண்மையாகவே ரொம்ப வர்த்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த மெட்டீரியலோட இதுவும் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து வாஷ் அண்ட் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி ஹீட்டில் வந்து எப்படி சமைக்கணும், எந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முக்கியமாக கொடுத்துருக்காங்க.
தென் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, சைஸ் போட்டிருக்காங்க, இண்டக்ஷன் பேஸ்ட் அந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எம்ஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 kg பக்கம் சமைக்கலாம். அவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது. ஸோ நம்ம 1 kg பக்கம் வந்து தாராளமாக வந்து சமைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ப்ராடக்ட்ஸுக்கான எல்லா லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அமேசானில் வந்து ஹோம் சென்டர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸில் 3 ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ.